ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பல் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1 இயல் 2 அதில் சிறகின் ஓசை அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்த்துருந்தோம்ல. அந்த கதையுடைய தொடர்ச்சியை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவிதான் அது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த பறவை இனம் ரொம்ப நிறைய அழிந்து வருது அப்படி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னென்னா சிட்டுக்குருவி தான். உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கிற இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தோன்னே ஆண் பெண் வேறுபாட்டை உணர்ந்துட முடியும். ஆண் சிட்டுக்குருவியுடைய தொண்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் ஒரு கோடு மாதிரி இருக்கும், உடல் பகுதியெல்லாம் அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் குருவியுடைய உடல் எங்குமே மங்கிய பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடுகட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாள்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழ்கிற பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டுற காலங்களில் சத்தமிட்டுக்கிட்டே கத்திக்கிட்டே கூடு கட்டிக்கிட்டு இருக்கும். கூடு கட்டினதுக்கு அப்புறமா 3லேருந்து 6 முட்டை வரையும் இடும். விட்டுட்டு 14 நாள்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. துருவ பகுதிகள் மட்டும் இல்லாமல் மிச்ச மனிதர்கள் வாழ்கிற எல்லா இடத்துலையுமே சிட்டுக்குருவி வாழும். இந்த இந்தியா முழுவதுமே சிட்டுக்குருவியை பார்க்கலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இதுங்க வாழுது. தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். தானியங்கள், புழுப்பூச்சி, இந்த பூவில் உள்ள அரும்பு, இளந்தளிர்கள், தேன் இது எல்லாமே சிட்டுக்குருவிகளுடைய சாப்பாடு. சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். சிட்டுக்குருவியோட குஞ்சுகள், சிட்டுக்குருவி எல்லாமே பெரும்பாலும் இந்த புழுப்பூச்சியை மட்டும்தான் சாப்பிடும். அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். அதனால் இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் தாய்க்குருவி எங்கெங்கெல்லாம் புழுப்பூச்சி இருக்கோ அதெல்லாம் பிடிச்சிட்டு குஞ்சுகளுக்கெல்லாம் ஊட்டி சாப்பாடு கொடுக்கும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி 10லேருந்து 13 வருஷம் வரைக்கும் வாழும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். சிட்டுக்குருவி உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும், இருந்தாலும் வேகமாக பறக்கிறதுனால தான் இப்போ யாரெல்லாம் வேகமாக பறக்கிறதுனால தான் அது விரைவாக இந்த மாதிரி வேகமாக போகிறவங்கள சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள். மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழுப்பூச்சிகள் கிடைப்பதில்லை. மனிதர்கள்லாம் இப்போ விவசாயத்துக்காக பூச்சிக்கொல்லி மருந்துகள், இந்த கெமிக்கல் கலந்த மருந்துகள் எல்லாத்தையுமே பயன்படுத்துறதுனால இந்த குருவியோட குஞ்சுகளுக்கெல்லாம் உணவான புழுப்பூச்சிகள் கிடைக்கிறதில்ல. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்டி வாழ்வதற்கு ஏற்றவையாக இல்லை. கூடு கட்டி வாழ்கிறதுக்கு குருவிகளுக்கு நிறைய மரம் இருந்தால் தான் அதில் கூடு கட்டி வாழும். இந்த நவீனமான இந்த பில்டிங்ஸ், இந்த கட்டடங்கள்லாம் இந்த சிட்டுக்குருவிக்கு கூடு கட்டி வாழறதுக்கு ஏற்றவையா இல்லை, கட்ட முடியல. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்பட்டுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டன. வேலியில் கூட இந்த சிட்டுக்குருவிகள்லாம் கூடு கட்டியிருக்கும். இப்போ தாவர வேலிகளுக்கு மாற்றா
செயற்கை வேலிகள் கம்பி போட்டு வேலிகள் அமைக்கப்படுறாங்க. அதனால சிட்டுக்குருவி வாழ உகுந்த அந்த வேலி கூட இல்லை, அதனால அது அழிஞ்சிருச்சு. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. சிட்டுக்குருவி ஓய்வெடுக்கிற இந்த புதர் செடி கூட அங்கே இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் இடம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் சிட்டுக்குருவிகளோட மற்ற பறவையும் போட்டியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை: ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். ஆலமரம், அரச மரம் இந்த மாதிரி மரங்களையும், அவரை செடி, புடலை இந்த மாதிரி போன்ற கொடிகளையும் வளர்க்கணும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் கிராமத்தில் உள்ள தாவரங்களையும் வளர்க்கணும். தோட்டங்கள்லையும் வயல்வெளிகள்லையும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அடிக்கிறத தவிர்க்கணும், தெளிக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். காக்கை குருவியெல்லாம் எங்கள் ஜாதி அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாராம் பாரதியார். சமைக்கிறதுக்கு அவருடைய மனைவிக்கு வச்சுருந்த கொஞ்சோண்டு அரிசியையும் அங்கே பசியில் தவிச்சிக்கிட்டு இருந்த சிட்டுக்குருவிகளுக்கும் மகிழ்வோடு போட்டுட்டு அந்த சிறிதளவு அரிசியையும் பட்டினியாக இருந்தாராம் அவர். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் எங்கே வேணாலும் வாழும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதனால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. சலீம் அலி அப்படின்னு பறவையியல் ஆய்வாளர் சொல்கிறாரு. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.